வணக்கம், நான் நிர்மல். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். பீகார்ல நடந்துகிட்டு இருக்கு. சரியா? அங்க பயங்கரமான போட்டி யாருக்கு நடக்குது? மோடிக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு நடக்குது. இப்ப இந்த நேரத்துல எலெக்ஷன் பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு தான் இறுதி கட்ட வாக்கு நடக்குது. உலகமே இதை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை திடீர்னு இந்தியாவிலேயே மிகப்பெரிய இடம் இது. இந்தியாவிலேயே டெல்லி மிகப்பெரிய இடம். அங்க இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துக்கு செங்கோட்டை. அந்த செங்கோட்டைக்கு முன்னாடி கார் வெடிச்சு 10 பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்குவோம். டெல்லி செங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய நேற்றுக்கு சாயந்தரமா கார் வெடிச்சு 10 பேர் சிதறி செத்துருக்காங்க. இதனை அடுத்து நாடு முழுக்க பயங்கரமான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. சரியா? இதனால உள்நாட்டு பாதுகாப்புல சிறப்பு கவனம் செலுத்துமாறு பாதுகாப்பு படைகளுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசமான மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். அங்கேயும் பயங்கரமா போர்சஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த நிலையில பாகிஸ்தானுடைய பயங்கரவாத இயக்கங்களோட தொடர்பில் இருந்த 3 டாக்டர்கள் உட்பட 8 பேரை காஷ்மீர்ல அதிரடியா என்ன பண்ணிருக்காங்க? கைது செஞ்சிருக்கிறாங்க. சரியா? இப்போ இவங்க கிட்ட இருந்து ஏராளமான வெடிபொருட்களும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கதா விவரம் சொல்லியிருக்காங்க. சரியா? இது இந்த விசாரணையில பல சதித்திட்டம் நடந்திருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. சரியா? இப்போ இந்த விஷயத்தை நாம 2 வகையா நாம அணுகணும். மத்தியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யாரு? மத்தியில இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் நடத்திட்டு இருக்கா? மோடி கவர்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. உள்துறை அமைச்சர் அதுக்கு யாரு? அமித்ஷா தானே. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ டெல்லியில இருக்கக்கூடிய போலீஸ் ஆர்மி யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? மோடி கண்ட்ரோல்ல இருக்கும். அதுக்கு அமைச்சரா இருக்கிறவர் யாரு? அமித்ஷா. இப்போ இவ்வளவு பெரிய செங்கோட்டைக்கு முன்னாடி ஒரு கார் வெடிவிபத்துல 10 பேர் செத்து போயிருக்காங்கன்னா இப்போ பாதுகாப்பு குறைபாடுன்னு தானே உலகமே சொல்லும். இப்போ இன்னொரு விஷயம், ரொம்ப சாதாரணமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவர் இங்க வர்றாங்க வச்சுக்கோ. உதாரணத்துக்கு உங்க ஸ்கூலுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வர்றாங்கன்னு வச்சுக்கோ. நேரம் சாதாரண ஒரு கார்ல இறங்கி, ஒரு சைக்கிள்ல இறங்கி தம்பிகளா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு பேசுவாரா? அதுக்கு முன்னாடி என்ன வரும்? லோக்கல்ல கூடிய போலீஸ் பாதுகாப்பு பண்ணுவாங்கல்ல, ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. அப்ப பண்ணுவோம், கெச்ச முட்டை பார்த்து பேசுவாங்கல்ல, மாணவர்கள் எங்கெங்க நிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அசம்பிளி எப்படி நடத்தணும், என்ன நடக்கும் எல்லாமே பக்காவா முன் திட்டமா பண்ணுவாங்கல்ல. அப்போ எலெக்ஷன் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவே எதிர்பார்க்கக்கூடிய பீகார் எலெக்ஷன் முதல் கட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. நேத்திக்கு பிரச்சாரமும் ஓஞ்சிருச்சு. இன்னைக்கு ஓட்டு தான் போடக்கூடிய கண்டிஷன் வரும்போது திடீர்னு ஒரு டெல்லி செங்கோட்டைக்கு முன்னாடி 10 பேர் வெடிச்சு சதறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல உள்நோக்கம் இருக்குன்னு மக்கள் பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? பேசுவாங்கல்ல. அப்ப அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. இப்போ இதுக்கு பொறுப்பேற்கிறது யாரு? இப்போ உங்க ஸ்கூல்ல ஒரு பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே அந்த மயக்கம் போட்டு உடனே ஓடி உங்களை தூக்குறது யாரு? பிடி சார் தானே. பிடி சார் தான் தூக்குற. காலைல ஏன் நீ சாப்பிடல, தண்ணி குடிச்சியா, ரெஸ்ட் ரூம் போனியான்னு கேட்பாங்கல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம முகத்தில் தண்ணி அடிச்சு அவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்து ஃபர்ஸ்ட் ஜூஸோ ஏதோ ஒன்று கொடுத்து அவனை ஆப்டர்படுத்துவாங்கல்ல. அதன் பிறகு பக்கத்தில் நேரடியா அந்த பிடி வாத்தியார் நேரா எங்க கூட்டிட்டு போவாரு? உங்க கிளாஸ் சார் கிட்ட சொல்லுவார்ல, சார் இந்த மாதிரி அவர் கேட்பாரு, என்னடா பண்ண காலையில ஏன்டா சாப்பிடலாம் கேட்பார்ல. அதுக்கப்புறம் பிடி சார் கிளாஸ் சார் எங்க கூட்டிட்டு போவாரு? ஹெச்எம் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. ஹெச்எம் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் நீ நல்லா இருக்கியாப்பா, மயக்கம் தெரிஞ்சிருச்சா, சாப்பிட்டியா, அவங்க சாப்பாடு பண்ணுங்கன்னு வாங்கிட்டு கொடுங்கன்னு உன் வயிற்ற நார்மல் பண்ணினதுக்கு பிறகு அசம்பிளியில சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் அசம்பிளியில் நின்று இருக்கும்போது பின்னாடி நிற்கும்போது நான் கேட்குறேன், யாரும் காலையில சாப்பிடாம வரக்கூடாது. அப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்கா இருக்கட்டும், எந்த மீட்டிங்கா சொல்றாங்கல்ல, அப்போ இதெல்லாம் என்ன பொறுப்பு ஏற்றுக்கிறது. நம்ம இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் இருக்கிறாரா? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நடிகர் இருக்காரா? அந்த நடிகர் பேர் என்னடா? பாத்தியா? கரெக்டா சொல்லுவாங்கடா. இது எதுனா கரெக்டா சொல்லுவான். அது பெரிய நடிகர் இருக்கா தெரியுமா? அவரை பார்க்க போய் ஒரு 50 பேர் 60 பேர் செத்தாங்கன்னு வச்சுக்கோ. மிதிப்பட்டு 41 பேர் மிதிப்பட்டு செத்தான்னு வச்சுக்கேன், அவர் பொறுப்பேற்றுக்க மாட்டார்.
பொறுப்பேற்றுக்க மாட்டார். இது நல்ல பழக்கம் தானே. எவன் வீட்டில் இலை விழுந்தாலும் எனக்கு என்னன்னு போறது நல்ல பழக்கம் தானே. சாவுங்கடா காலை பழக்கம், சாவுங்கடா அப்படி சொன்னா ஹிக்கின்னு போறது நல்ல பழக்கம் தானே. இது இல்லாம செத்த வீட்டுக்கு வந்து பார்க்க மாட்டார். இது அதுக்கு மேல நல்ல பழக்கம் தானே. ஒரு இறப்பை என்னடா சொல்றோம், பெரிய காரியம்னு சொல்றோம், அப்படித்தானே சொல்றோம். பெரிய காரியம் சின்ன காரியம் நான் சொல்றோம். ஒரு இறப்பு உலகத்திலேயே மிகப்பெரிய காரியம் அது பள்ளிக்கூடத்துக்கு போறது கூட இல்ல, இறப்பு வீட்டுக்கு போறது. ஒருத்த வீட்டுல இறந்துட்டா ஐயோ நீங்க இறந்து போயிட்டீங்களா துக்கத்துல பகிர்ந்துக்கிறான் பாரு, அதனால பெரிய காரியம் சொல்றான். ஆனா விஜய் என்ன பண்ணுவாரு, பெரிய காரியத்துக்கு வரமாட்டாரு. இளவு விழுந்த வீட்டுல இருக்கலாம் போன் போட்டு நான் ரொம்ப துக்கமா இருக்கேன் என்னை பாக்குறதுக்கு வரீங்களா, மாம்பழப்பத்துல ஸ்டார் ரூம் போட்டு வச்சிருக்கேன் வரீங்களான்னு கூப்பிட்டுட்டு போய் இந்த மாதிரி கேடு கெட்ட அவலத்துல எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி புதிய ஜெனரேஷன்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி இந்த உள்துறை அமைச்சர் இருக்காரு பாரு, பகல்காம்ல குண்டு வெடிச்சுல இதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் போனவங்க பிள்ளை அங்க போய் எத்தனை பேர் பாகிஸ்தான் சதி தீவிரவாதின்னு அதுக்கு முதல்ல இந்த உள்துறை அமைச்சகம் பொறுப்பேற்றுக்குச்சா? பொறுப்பே ஏத்துக்கல. எனக்கு தெரியாது ஆய்வுள்ள வந்துட்டான், எனக்கு தெரியாது சாக்கு போக்கு சொல்றது. நான் கூட்டம் வரும்போது எனக்கு பார்க்க வரீங்கன்னு அவர் கேட்டாரா? உனைய 10 மணிக்கு வர சொல்லியிருந்தா 10 மணிக்கு வந்துட்டு போயிருந்தா சாவு விழுந்துருக்குமா? சாயந்தரத்துக்கு மேல வந்துட்டு கூட்டம் கும்பல் சேரட்டும் 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 அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி காட்டுறது, சீன் காட்டுறது. அதுக்கப்புறம் வண்டி முழுக்க பின்னாடி முன்னாடி எல்லா பக்கம் கேமரா வச்சு ஜனநாயகன்னு ஒரு படம் வர போது தெரியுமா? நேற்றுக்கு பாட்டு போட்டிருக்காங்கடா, சிஞ்சா சிஞ்சா சிஞ்சான்னு அடிக்கிறாங்கடா ஜால்ரா. இந்த சமூகம் திருந்துமாடா, திருந்துமா, நீ திருந்திருமா திருந்தா. நான் தானே பார்த்தேன், இந்த சமூகம் திருந்தவே திருந்தாது சரியா. அவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்கடா, மறுபடியும் அவன் பாட்டுக்கு வந்துகிட்டு ஆட்டம் போடுறாங்கடா. அப்போ போலீஸ் என்ன சொல்லிடுச்சு, ஒழுங்கு மரியாதை சிசிடிவி கேமரால இருக்கக்கூடிய பதிவுகளை ஃபுல்லா என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிடுச்சு. உடனே இவனுங்க என்ன பண்றானுங்க, சிபிஐ என்ன முதலமைச்சர் அவர்களே, என்ன மு.க. ஸ்டாலின் அவர்களே, என்ன அங்கிள் அப்படி இப்படி சொன்னவர் சிபிஐங்கிறது கண் துடைப்புன்னு சொன்னவங்க திடீர்னு எங்களுக்கு மாநில போலீஸ் வேணாம் எனக்கு சிபிஐ கொடுக்குறாயா கொடுத்துட்டு அந்த சிபிஐ ரிவீட் அடிச்சிருச்சு. கேமரா வண்டிக்குள்ள இருக்கக்கூடிய கேமரால இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டாங்க நேற்று. அப்போ சினிமா ஷூட்டிங் நடத்திருக்காங்கடா. அதே மாதிரி இப்ப அங்க என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, திடீர்னு 10 பேர் செத்து போயிட்டாங்கன்னா உலகமே உள்நோக்கம் கற்பிக்குமா கற்பிக்காதா? என்னன்னா என்ன இன்னைக்கு எலெக்ஷன் நடக்குது, இன்னைக்குன்னு பார்த்து கரெக்டா குண்டு வெடிக்குது. அப்ப இதுல என்ன இருக்குன்னு உலக நாடுகள் ஃபுல்லா கேட்குமா, சந்தேகப்படுமா சந்தேகப்படாதா? நாம குறைந்தபட்சம் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நாம ஒரு கவர்மெண்ட், நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் நடத்துறீங்கன்னா அந்த கவர்மெண்ட்ல குறைந்தபட்சம் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்ல. எத்திக்ஸ்னா என்னது, அறம் நேர்மை, அப்படித்தானே? அந்த அறமும் நேர்மையும் ஒரு மனிதனுக்கு வேணுமா வேணாமா? இதை தாண்டா வந்து எல்லாருமே கேட்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன உண்டாகுது, ரொம்ப துக்கம் உண்டாகுது. ஒரு அரசியல் காரணங்களுக்காக மனித உயிர்கள் பலி கொடுக்கப்படலாமா? ஒரு ரசிகருடைய ரசிக மனப்பான்மைக்காக பச்சிலம் குழந்தைகள்லாம் பலி கொடுக்கலாமா? உயிர்களை பலி கொடுக்கலாமா? எந்த காரணமாக இருந்தாலும் மனித உயிர்கள் என்னது, விலை மதிப்பற்றவை. அந்த அந்த உயிர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. இன்னைக்கு ஸ்கூல்ல 11வது படிக்கக்கூடிய பசங்க நீ சன் டிவில பார்த்துட்டு நினைக்கிறீங்க, அவங்க என்ன பண்ண சேட்டலைட்டோட போறாங்கடா எங்கேயோ ஒரு ஸ்கூல்ல. அங்க இருக்கக்கூடிய ஹெச்எம் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வர சொல்லி அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் பண்ணி 4 மாணவர்கள்டா 11வது படிக்கக்கூடிய பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட் சேட்டலைட் விட போறாங்கடா. அந்த பையன் சொல்றான் 80% பணிகள் முடிவு எடுத்துருச்சு, இனி அடுத்த வாரம் நாங்க வந்து இதே யூனிஃபார்ம்ல இருந்தா சொல்றாங்க, ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க இல்ல, நாங்க சேட்டலைட் விட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனிதனுடைய அறிவு எவ்வளவு விலை மதிப்பற்றது. அதை இந்த பாழும் காரணங்களுக்காக நம்ம பலி கொடுக்கலாமா? அதனால இந்த கார் வெடிச்சு இந்த காரை வெடிக்க வச்சிருக்கக்கூடிய அந்த கிரிமினல்ஸ் இருக்காங்க தெரியுமா, அந்த கிரிமினல்ஸுக்கு எங்களது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.